அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை அப்படின்ட்டு. அப்போ ஒரு மனுஷனுக்கு அழிவு வரப்போகுதுன்னா அதுக்கு முன்னாலே அவனுடைய இருதயமும் அகந்தை ஆயிடுது. அகந்தை வந்தாலே அழிவு வரப்போகுதுன்னு அர்த்தம். இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறது இல்லை. மனம் மேட்டிமை வந்தாலே அவன் விழுந்து போறான் அப்படின்னு அர்த்தம். நான் உதாரணத்தோடு கூட சொல்றேன். அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாக மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி, யாரு? உசியா உசியா உசியான்னு ஒரு ராஜா தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து அவன் பலப்பட்ட போது, ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில பலப்பட்ட நல்ல ஆசீர்வாதம் தந்தார். அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாக மட்டும் அவனுடைய மனம் நல்ல கொஞ்சம் அவனுடைய மனம் மேட்டிமையாகிவிட்டது. ஆண்டவர் தான் அவன் ஆசீர்வதிச்சார், மேன்மையாக்கினார், சகல விதமான ஆசீர்வாதங்களை கொடுத்தார். இப்ப மனம் மேட்டிமை ஆயிடுச்சு. எப்போ? பலப்பட்ட போது. அநேகருக்கு மத்தியில இவன் மேன்மை ஆனான். அந்த சூழ்நிலையில இவன் மனம் மேட்டிமை ஆயிடுச்சுங்க, மனசு மேட்டிமை ஆயிடுச்சு. அதனால அவன் என்ன செஞ்சானா, தேவனாய் கர்த்தருக்கு மாத்திரோகம் பண்ணி மீறுதல் செய்து தூபம் காட்டுறது ஆசாரியர்கள் வேலை. ஆனா இவனுக்கு பெருமை வந்ததுனால, மனசுல மேட்டிமை வந்ததுனால, அவன் வாயில பெருமைனால எதுவும் பேசல, மனசுல மேட்டிமை வந்ததுனால செயல்பாடு தூபம் காட்ட போயிடுச்சு. நல்லா கவனமா கேட்டுங்க. யாருக்கும் மனசுல மேட்டிமை வந்துச்சுன்னா செயல்பாடு வேற மாதிரி இருக்கும், பேச்சு வேற மாதிரி இருக்கும். இருதயத்தின் அகந்தை அவனை மோசப்படுத்திட்டு, இருதயத்தில் உள்ள அகந்தை அவனை மோசப்படுத்திட்டு. அப்படியே இவன் என்ன பண்ணான், தூபம் காட்டுறதுக்கு தூப பீடத்துக்கு நின்றான். இவன் ஒரு ராஜா. இவன் பெருமைனாலதான் போய் என்ன பண்ணான், தூபம் காட்டினான். கோபம் வருது பாருங்க. ஏன் வந்துச்சு? பெருமைங்க, பெருமை. நான் ராஜா, நீ என்னைய வச்சிருப்பியாடா, என்னைய வெளியே போன்னு சொல்லுவியா அப்படின்னு பெருமை கொண்டான். கையில தூபகலசம், ஆசாரிகளோடு கூட கோபமா பேசிட்டான். எங்க ஆசாரிகள் தேவனுடைய ரெப்ரசன்டேட்டிவ், ராஜாவாகவே இருந்தாலும் பேச முடியாது. ராஜா ஜனங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ், ஆனா ஆசாரிகள் தேவனுடைய ரெப்ரசன்டேட்டிவ். அவரை யாரும் பேச முடியாது. ஆனா கோபமா பேசினானோ இல்லையோ, நெத்தியில குஷ்டம் வந்துருச்சு. உடனே அவனை வெளியே அனுப்புறாங்க. அதோடு மாத்திரம் இல்லை, சாகிற வரைக்கும் அவன் என்ன பண்ணான், வேற வீட்டில் தான் இருந்தான். என்னத்தினால இப்படி ஆயிடுச்சு அவன்? ஏன் இப்படி ஆனா? நல்லதான அவசியம். பலப்பட்ட போது இருக்கு. அப்போ பலப்பட்டுனாரு ஆண்டவர். ஏன் இப்படி ஆனா? மனசுல அகந்தை வந்துருச்சுங்க, பெருமை வந்துருச்சு. இருதயத்தின் அகந்தை அவனை மோசப்படுத்திட்டு. மறுபடியும் சொல்றேன், தயவு செய்து நம்ம வாழ்க்கையில எதை குறித்தும் இருதயத்துல நினைவுல பெருமை வரவே கூடாதுங்க. பெருமை வரவே கூடாது. அது சாத்தானுடைய கேரக்டர். நானும் நீங்களும் இயேசுவோடு இணைஞ்சிருக்கிறோம். எங்கோ கடந்தவனை, பிசாசுக்கு அடியில் கடந்தவனை பிடிச்சி உணர்ந்திருக்கிறேன். நம்மளை இந்த அளவுக்கு உயர்த்தி வச்சிருக்கிறேன். உயர்த்தி வச்ச பிறகு நம்ம புத்தி, நம்மளால தான் உயர்ந்துட்டோம், நம்ம தான் இப்படி இருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரவே கூடாதுங்க. அப்படி வந்துச்சுன்னா அவனுடைய இருதயத்தின் அகந்தை அவனை மோசப்படுத்தி விடும், மோசப்படுத்தி விடும்.